அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட அந்த வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்திலே 138வது சங்கீதம் 2வது வசனம். நாம் அந்த வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நாம் அந்த வசனத்திலே கரப்பதித்து நாம் செபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொள்கிறோம். உடைய வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். உடைய வார்த்தை எதுவோ எங்கள் வாழ்க்கையாக இருக்கவும், எங்கள் வாழ்க்கையிலே உடைய வார்த்தையை நாங்கள் சார்ந்து கொள்ளவும் எங்களை உடைய வார்த்தையின் வழியாக நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ நீதிபதியினுடைய வார்த்தைகள் ஆற்றல் மிக்கதாக காணப்படுகிறது. அந்த நீதிபதி ஒருவரை பார்த்து, ஆமென், உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று அவர் சொல்வாரானால் அது அப்படியே அந்த இடத்திலே நடைபெறுகிறது. ஒருவரை நான் மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்வாரானால் ஆமென், அங்கே அப்படியே நடைபெறுகிறது. ஒரு நீதிபதியினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கிற போது தேவனுடைய வார்த்தை ஆமென் மகிமையும் அதிகாரமும் வல்லமையும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இவங்க சொல்லிட்டாங்க, அதனால ஆமென் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். சிலர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்களே என்று சொல்லி தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். இப்போ ஒரு மனுஷனுடைய வார்த்தையிலே இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்றால் தேவாதி தேவனுடைய வார்த்தையிலே எவ்வளவு பெரிய மகிமை இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே எல்லாரும் பாருங்கள், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த காலையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்த ஆமென் வேத சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், எல்லாரும் கவனியுங்கள், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, அடுத்து பாருங்கள், உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து கொள்ளலாமா? உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. இந்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் என்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நம்மை வியக்க வைக்கக்கூடிய, நம்மை அதிசயப்பட வைக்கக்கூடிய, ஆமென், நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் விட தேவனுடைய வார்த்தை மகிமை உள்ளது. ஆமென், அல்லேலூயா. உங்க பக்கத்துல சொல்லுங்க, ஆமென், தேவனுடைய வார்த்தை மகிமை உள்ளது. திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை மகிமை உள்ளது. அடுத்து சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. அடுத்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தையிலே மகிமையும் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. இங்கே இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை ஆமென் ஆராதனைகளிலே நாம் கவனித்திருக்கிறோம். ஆமென், நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆமென் அவர் அதிகாரம் உள்ளதாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆங்கிலத்திலே proclaim his word என்ற அந்த வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காலையிலே தேவனுடைய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. இப்போ வார்த்தையில அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது என்று நாம் அறிகிற போது, ஆமென், தேவாதி தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய மகிமை உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக காணப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிறக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை. ஆமென், எல்லாரும் ஆமென் அவர்கள் நினைத்த காரியங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கூடி வருகிறது இல்லை. வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போது ஆமென் அநேக கனவுகளோடு ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையுடைய யதார்த்தத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நடைபெறவில்லை, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடைபெறுகிறது என்று வாழ்க்கையை குறித்து சலிப்படைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற போது, தேவனுடைய வார்த்தையை நாம் மகிமைப்படுத்துகிற போது, அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம், அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையை மெருகூட்டக்கூடியதாக காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்திலே வாசிக்கலாமா? 12வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். எபிரேயர், ஆமென், வாசிங்கள், 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னு பார்த்தா, தேவனுடைய வார்த்தை ஆமென் அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே ஆமென் நான் கேட்டிருந்த அந்த சத்தியத்திலே நான் கவனிக்கிற போது எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தேவனுடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயம், அது இந்த பக்கமும் வெட்டும் அந்த பக்கமும் வெட்டும். அப்படிதான் நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன். ஆனா இந்த காலையிலே நாம் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை ஆமென் நிறுத்தக்கூடியது, நம்மை ஆமென் நடக்க வைக்கக்கூடியது, நம்மை ஜெயிக்க வைக்கக்கூடியது. நாம இப்போ எப்படி தியானிக்கிறோம் இந்த வார்த்தையை? தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை வெற்றது இருக்கட்டும். ஆமென், இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த கிரியைகள் அப்படியே இருக்கட்டும் ஒரு இடத்துல. ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு எப்படி இது பயனுள்ளதாக மாறுகிறது என்று நாம் கவனிக்கிற போது, இந்த தேவனுடைய வார்த்தையிலே உயிரும் ஆமென் வல்லமையும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் உள்ளது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென், தேவனுடைய வார்த்தையில ஆமென் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில ஆமென் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, ஆமென், நமக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய கட்டளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையுமே கர்த்தர் அவருடைய வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துல என்னவெல்லாம் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த வேதாகமத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை, ஆமென், தேவனுடைய வாக்குத்தத்தம், அடுத்து தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். அப்ப இந்த ஆமென் வார்த்தை அல்லது ஆலோசனையாக இருந்தாலும், வாக்குத்தத்தமாக இருந்தாலும், ஆமென் அது உடன்படிக்கையாக, கட்டளையாக, தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், அவை எல்லாம் அவருடைய வார்த்தையாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம எப்படி ஆமென் இந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் வெளிப்படுத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அதை நாம் பேச வேண்டும். ஆமென். சபை தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதாக இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? பயப்படாதே, மீட்டுக்கொண்டே, பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்.
எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே, மீட்டுக்கொண்டே, பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி எல்லாம் செய்யணும்ன்ற கனவு எனக்கு இருந்தாலும் நான் நினைக்கிற எல்லாமே நடந்துருமானா நடக்காது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிற எல்லாமே நடந்துருமானா நடக்காது. ஆனால் ஆமென், தேவனுடைய சித்தத்திலே இருக்கிற, தேவனுடைய ஆதீனத்திலே இருக்கிற காரியங்கள், என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காரியங்கள், ஆமென், என்னை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை நான் அபியாசப்படுத்துகிற போது அவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய தர்மசாலியா இருந்தாலும் சரிதான். ஆமென், நீங்க ஒரு கட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ஆமென் விரக்தி அடைகிறார்கள். அவங்களுக்கு ஒரு டிஸ்பிரஷன் வருது. அவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அவங்க பாத்தீங்கன்னா ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று அவருடைய உள்ளத்திலே ஆமென் ஒரு சத்தம் கேட்கிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற போது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஆமென் சாய்த்து கொடுக்கிற போது, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற போது கர்த்தர் நினைத்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ எல்லாருக்கும் அது தெரியும். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ஆமென், அது ஆமென் உருவாக்கும் ஆற்றல் படைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் ஆற்றல் படைத்தது. திரும்ப சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் ஆற்றல் படைத்தது. எல்லாரும் நல்லா உட்காருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமென். தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் ஆற்றல் படைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வேதத்துல நாம இப்படி வாசிக்கிறோம், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். அப்ப அந்த இடத்துல இல்ல. ஒரு குருடனுடைய கண்ணிலே கர்த்தர் அற்புதம் செய்யும் போது என்ன தெரியுமா பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாருன்னா உமிழ்ந்து எச்சு துப்புவாரு. அதனால சேரும் மண்ணில துப்பி சேருண்டாக்கி அவர் அந்த கண்களின் மேல் பூசுவார். ஆமென். இப்ப போய் நீ சிலவம் குளத்துல கழுவுன்னு சொல்வாரு. அப்படி சொன்ன உடனே ஆமென், அவர் சொன்ன ஆமென் அந்த வார்த்தையின் வல்லமை அவனை பார்வையடைய வைக்கும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் ஆற்றல் படைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது போல தேவனுடைய வார்த்தையிலே உயிர் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அது வல்லமை உள்ளது. நாம் வாசிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் வாசியுங்கள், 13வது அதிகாரம் 3வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம் வாசியுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வானமே ஒழிந்து போனாலும், ஆமென், நாம் இருக்கிற இந்த பூமி ஒழிந்து போனாலும் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நாம ஒரு விஞ்ஞானியினுடைய வார்த்தையை நம்புறதை விட, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியருடைய மெடிக்கல் ப்ரொஃபஸருடைய வார்த்தையை நம்புறதை விட யாருடைய வார்த்தையை அதிகமா நாம விசுவாசிக்க வேண்டும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை தான் நாம விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. இதுல இருக்கக்கூடிய அந்த தீரத்துக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அவர் உண்மையுள்ளவர். ஆமென், அவர் உண்மையுள்ளவர்.
எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உண்மை உள்ளவர். திரும்ப சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். சொல்லிட்டே இருங்க, அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர், கட்டளைகளை கொடுத்ததை நிறைவேற்றுகிறதிலே உண்மை உள்ளவர், அவர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில பலிக்க செய்கிறதிலே உண்மை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ அவருடைய வார்த்தையை குறித்து இவ்வளவு மேன்மையாய் வேதம் பேசுகிறதற்கு என்ன தெரியுமா காரணம்? ஆமென், அவர் தானே சிருஷ்டிகர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவர் தான் நம்மை உருவாக்கின ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒவ்வொரு பொருளிலும் ஒரு வார்த்தை இருக்கும். நீங்க அதை கரெக்டா திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, மேட் இன் இங்கிலாந்து, மேட் இன் USA, அந்த மாதிரி போட்டிருக்கும். மேட் இன் தைவான், ஆமென், மேட் இன் கொரியா, மேட் இன் ஜப்பான். அப்ப அந்த பொருள் அந்த நாட்டில் இருந்து உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. புரியுதுங்களா? நாம எப்படி யாரால உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? we are made in God. ஆமென், அல்லேலூயா. நாம எல்லாரும் யாரால உருவாக்கப்படுறோம்? ஆண்டவரால உருவாக்கப்படுறோம். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. மனுஷனால உருவாக்கப்படுற ஒரு வாழ்க்கை இருக்கு. அது ஆமென், அவனுடைய ஆமென் அந்த ஓட்டத்தை வைத்து கொஞ்சம் தூரம் போகும். ஆனா தேவனால உருவாக்கப்படுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அது முழுமை பெறக்கூடியது. ஆமென். நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்னு வைங்களேன், தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசல, தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தல அப்படின்னா என்னன்னா, நீங்க எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு 5, 10, 15% வரைக்கும் போலாம். ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80-85% நீங்க போயிடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த மகிமை, அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆமென் அதிகாரம், அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் நீங்க பாருங்களேன், ஒரு நேரம் ஆமென் ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க, ஒரு நேரம் பாத்தீங்கன்னா குறுகி குன்றி போயிடுவாங்க, முடங்கிடுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆமென் அவங்க இதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா நாம தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் போது, நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர் ஆமென் இந்த உலகத்திலே இருக்கிற ஆமென் எல்லாரை விட ஆமென் ஆண்டவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மளை நடத்துவார். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? உடைய கரங்கள் எல்லாம் ஆண்டுடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவரே, உடைய கரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. என் கூட இருங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே. கூடவே இரும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே வெளிச்சம் நீரே.
35வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, நான் வாசித்த அந்த வேத பகுதியிலே அன்று சாயங்காலத்தில் ஆமென் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆமென் அக்கறையோடு அக்கறை சேர்க்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை ஆமென். இப்போ கொஞ்சம் மாத்தி சொல்லட்டுமா? ஆமென், ஆண்டவர் நம்மை கரிசனையோடு அக்கறை சேர்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை இக்கரையிலே விட்டுற மாட்டார். ஆண்டவருடைய கரத்தை பிடித்தால் நடுவழியிலே விட்டு போய்விட மாட்டார். அவர் ஆமென் உங்கள் கரத்தை பிடித்து முழுமையாய் நடத்தி உங்களை சேர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு மாதிரியாக தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் படவில் ஏறி கப்பலில் ஏறி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். 4வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாருங்கள், இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்க நாம் அறிந்து கொள்கிறோம். அவர்களுடைய ஆமென் அந்த கடல் பிரயாணத்திலே ஒரு பலத்த சுழல் காற்று உண்டானது. அந்த படகு ஆமென் தண்ணீரால் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறோம். நீங்க அதை நம்புறீங்களா? புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிறைவடைய போகிறது. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே என்ன எப்படி இருக்கிறோம்? வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் நம்புறீங்களா? நம்ம எல்லாருமே ஒரு நாள்ல இந்த உலகத்துல வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தோம். என்னைக்கு ஆரம்பிச்சீங்க? என்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறேன் நான். என்னைக்கு ஆரம்பிச்சீங்க? கல்யாணம் ஆன உடனே இல்ல, பிறக்கும் போது. நம்ம பிறந்தோம் பார்த்தீங்களா, அப்பயே நம்ம என்ன பண்ணோம்? வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தோம். இப்ப கல்யாணம் ஆகும் போது என்ன பண்ணோம்னா, அந்த வாழ்க்கை பயணத்துல 2 பேரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் பிள்ளைங்க வந்தாங்க. அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நாம இப்ப வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் ஆமென் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிறைவடைய போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை பயணம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. இருக்குமா? இருக்காதுன்றீங்களா? இருக்காது. நீங்க உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி இருக்காது. எப்பயுமே பணத்தோடயே நம்ம இருக்க மாட்டோம். எப்பயுமே சுகமாவே இருக்க மாட்டோம். எப்பயுமே திருப்தியா இருக்குதுங்கிற மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு நேரத்துல பணம் இருக்கும், ஒரு நேரத்துல பணம் இருக்காது. ஒரு நேரத்துல சுகம் இருக்கும், ஒரு நேரத்துல சுகம் இருக்காது. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், ஒரு நேரம் துக்கம் வந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்காது. சில நேரத்துல வாடை காற்று ஆமென் அந்த இடத்துல வரலாம். இந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த இடத்துல பலத்த சுழல் காற்று உண்டானது. வாழ்க்கை என்ற பயணத்துல ஆமென் நம்முடைய வாழ்க்கை மூழ்கி போகத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கை முடிவுறத்தக்கதாக சில காரியங்கள், சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கலாம். அதை தான் இந்த வார்த்தையில நாம் இப்படி வாசிக்கிறோம். பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த அதிகாரத்தில் 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசியுங்கள். 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். பாருங்க, சீஷர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆமென், இயேசு கிறிஸ்துவும் அந்த கப்பலிலே இருக்கிறார். ஆமென். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இன்னொரு வார்த்தையில ஆமென் சுகமா தூங்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆமென், சுகமாக தூங்கி கொண்டிருக்கிறார். இங்கே நடக்கிற காரியங்கள் ஆமென் அவருக்கு தெரியல. இப்போ சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆமென் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆண்டவரை போய் எழுப்புறாங்க. எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் செத்து போனா பரவாயில்லையா? ஆமென், இப்படிப்பட்ட சுழல் காற்று உண்டாகி இருக்கிறது.
ஆமென். இந்த படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்து அதன் மேல் மோதுகிறது. தண்ணீர் படகின் மேல் வந்து ஆமென் அதை மூழ்கி போக பண்ணுகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆமென். 39வது வசனத்துல வாசிக்கும் போது இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன இந்த இடத்துல? முதல்ல பாருங்க, எல்லாரும் இந்த இடத்தை வாசிக்கலாமா? அவர் எழுந்து, எல்லாரும் சொல்லுங்க, அவர் எழுந்து ஆமென். அடுத்து என்ன பண்ணாரு? காற்றை அதட்டி, அடுத்த வார்த்தையை பாருங்க, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் எழுந்து என்ன பண்றாரு? காற்றை அதட்டி, அடுத்து பாருங்க, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். என்ன நடந்துச்சு இந்த இடத்துல? ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே ஆமென், ஆமென், இந்த இடத்துல வாசிக்கிறது போல கடலும் காற்றும் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்ப தேவனுடைய படைப்புகள் எல்லாம் தேவனுக்கு கீழாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் எழுந்து காற்றை அதட்டி, அப்ப என்ன சொல்லியிருப்பார் ஆண்டவர்? காற்றை பார்த்து, காற்றே, ஆமென், ஆமென், என்ன சொல்லியிருப்பாரு? நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா? பேச்சு வழக்கல பேசாம இரு. என்ன சொல்லுவோம்? பேசாம இரு. ஆமென், கம்முனு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அந்த அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க, பேசாம இரு, ஆமென், கம்முனு இரு, உனக்கு என்ன தெரியும்வாங்க. நாம தான் அவங்கள படிக்க வச்சிருப்போம். ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மள பார்த்தே சொல்லுவாங்க, பேசாம இரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, காற்றை அதட்டி, காற்றே, ஆமென், அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்திய போது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கை என்கிற பயணத்திலே தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக வறுமையானால், ஆமென், உடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்த தேவனுடைய வார்த்தை வல்லமையினால் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாமே நம்முடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நாமே கொஞ்ச நேரம் காத்திருக்கிறோம் அது அமைதிப்படும் என்று. ஆனால் சில நேரத்துல நாம காத்திருந்து ஒருவேளை ஏமாந்து போகலாம், ஒருவேளை நம்மால் அந்த காரியத்தை நிவர்த்தி பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல வரும்போது ஆமென், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில மகிமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில ஆமென் அதிகாரம் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு இயற்கை கீழ்ப்படிந்தது. ஆமென். இயற்கை என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க, நேச்சர் என்ற வார்த்தை. ஆனா அது வந்து இயற்கைனா அதாவது அதுவே எதுவும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆமென், அதற்கு ஒரு கிரியை தேவைப்படுகிறது. அப்ப கர்த்தர் பாருங்க, கர்த்தர் உண்டாக்கின வானமாக இருந்தாலும், மேக கூட்டங்களாக இருந்தாலும், கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலமாக இருந்தாலும், சந்திரனாக சூரியனாக இருந்தாலும், ஆமென், சமுத்திரமாக அதிலே எழும்பக்கூடிய அலைகளாக தண்ணீராக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், பூமியில இருக்கிற ஜீவராசிகளாக இருந்தாலும், அவை எல்லாமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வந்து சிருஷ்டிக்கப்பட்டவருக்கு அவைகள் எல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எது தெரியுமா தேவனுடைய மகிமையை தட்டுப்படுத்துகிறது அல்லது தடைப்படுத்துகிறது? நம்ம பெருமை தான். நம்ம பெருமை இருக்குல்ல, அதுதான் நம்ம என்ன பண்ண நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, என்னால முடியும், ஐ கேன் டூ இட், என்னால முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் நினைக்கிறோம், என்னால எல்லாமே முடியும்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கணும், என்னால இது முடியும், என்னால இதெல்லாம் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. என்னால இதுதான் முடியும், என்னால இதெல்லாம் முடியல. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல எழுந்து நின்று ஆமென் அதை அதட்டி ஆமென் இறையாதே அமைதலாயிரு என்பார்.
வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. எல்லாரும் கை கட்டுங்க பார்க்கலாம். மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது பயணம் தொடர்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். ஆமென். அவருடைய வார்த்தையில மகிமை இருக்கிறது. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தையில மகிமையும் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம சும்மா சொல்லல, அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுல மகிமையும் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை நான் இப்படி சொல்லுகிறேன். இப்போ நாம வந்து பாவத்துல இருக்கிறோம் அல்லது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கோம் வைங்களேன், நாம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நாம வந்து நம்முடைய பெருமைகளை பேசுவோம். இப்ப நாம பரிசுத்தத்துல இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னா என்ன தெரியுமா பண்ணுவோம்? கர்த்தருடைய மகிமையை நம்ம பேசுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நாம பாவத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பெருமையை பேசுவோம். ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னா, பரிசுத்தத்துல இருந்தா அவருடைய மகிமையை நம்ம பேசுறவங்களா இருப்போம். ஆமென். அதுல நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுடைய மகிமையை பேச வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை குறித்து நாங்க இருக்குது பேசுறதுக்கு, ஆண்டவருடைய மகிமையை நம்ம பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை தான் பெருசு. ஆமென். அவரால் பாருங்க, காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமைதல்படுத்த அவரால் முடிந்தது. அப்ப இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானா, ஆமென், நமக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை, ஆமென், வழி நடத்துவார். 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? அந்த இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. நம்ம பாடணும்ல கொஞ்சம் முன்னாடி, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. பாருங்க இந்த இடத்துல, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. நாம ஒன்றும் இல்லை. ஆமென். நாம மறைந்து கொள்ளணும், ஆண்டவர் மகிமைப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம மண்ணான மனுஷர்கள், நாம, ஆமென், அற்ப பிரயோஜனம் உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவர் சர்வ மகிமை பொருந்தினவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகி. இந்த காலையில, ஆமென், ஹல்லேலூயா, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்து, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என்னுடைய சமூகத்திலே நான் படைக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நான் உடைய வார்த்தையை பேச வேண்டும், உடைய மகிமையை நான் பேச வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வல்லமையை நான் பேச வேண்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நான் அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரம் உள்ளதாய் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே, ஆமென், வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆற்றல், உடைய வார்த்தையில் இருக்கிற அந்த மகிமை என்னுடைய வாழ்க்கையில, ஆமென், அபியாசப்படுத்தப்படுவதாக. ஆமென். உடைய வார்த்தையை நாங்கள் பேசட்டும் ஆண்டவரே. சபை தேவனுடைய வார்த்தையை பேசட்டும்.
சபையுடைய மகிமையை பேசட்டும் ஆண்டவரே. சபையுடைய அற்புதங்களை பேசட்டும் ஆண்டவரே. ஆமென். சபை கர்த்தாவே வாக்குத்தத்தத்தை பேசட்டும் ஆண்டவரே. தேவனுடைய சபையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே கர்த்தர் நடத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் தார், சமாதானத்தை ஆண்டவர் தார். தடைகள் எல்லாம் உடைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆமென். கிருபையினால கர்த்தருடைய பிள்ளைகளை போட்டு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார்.